உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய முருகனை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம கூட இருக்கிற மக்கள் வந்து வேலூர் வசூர் அன்பர்கள், தீர்த்தகிரி நிர்வாகிகள், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கோயிலை பற்றி தெரியணும். முதல்ல ஸ்ரீனிவாசன் அண்ணன், அண்ணா இந்த கோயில் எப்படி இந்த பண்ணணும் அப்படின்றது உங்கள் அப்பாவுக்கு எப்போ? அவர் ஒரு 8 வருஷமா இதுக்கு முன்னே இறக்கிறதுக்கு முன்னே பண்ணணும் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னையும் இது எல்லாருக்கிட்டையும் இது கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு. சரி, அது ஊர் பொதுமக்கள்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா நின்று முன்னே நின்று செஞ்சோம் இதை. சரி சரி, அவருடைய கனவை நிறைவேற்றணும் எல்லாம் சேர்ந்து. இதுக்கு முன்னாடி பத்து கேவ்ஸ் தான் இருந்தது, அதை பார்த்து வந்த கனவா இல்லை? அவர் மலேசியா டூர் போயிட்டு வந்தார். சரி சரி, போயிட்டு வந்த பிறகு அந்த கோயிலெல்லாம் அப்போ தான் கட்டினது. அடிக்கட்டு கோயிலெல்லாம் அதே மாதிரி நம்ம ஊரில் கட்டணும் அப்படின்றதுட்டு சேலத்துக்கு முன்னாடி இங்கே தான் பூஜை போட்டார் கோயிலாண்ட. சரி சரி, அது அப்படியே கொஞ்சம் தடங்கள்லேயே ஃபாரஸ்ட் அப்படி இப்படின்னு போயின்னு இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி சரி, அதுக்கப்புறம் இங்கே தான் அவர் பூஜை போட்டு விட்டோட இங்கேயே ஃபைனலாக பண்ணி கட்டணும். சரிங்க. மற்ற எல்லா கோயில்களில் இல்லாத சிறப்பு வந்து இந்த கோயில் இருக்கு. ஆமாம், மற்றதெல்லாம் நம்ம பத்து கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா அது தரையில தான் இருக்கும். தரையில் இருக்கு. பின்னாடி பத்து மலை இருக்கும், அப்புறம் முத்துமலை கூட தரையில தான் இருக்கும். பின்னாடி முருகர் சிலை மேல மலை மேல இருக்கிறது இதுதான். எந்த அளவுக்கு இது இப்படி அதிசயமா இருக்குது, இது எப்படி கட்டினீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த ஸ்தபதி பத்தி சொல்லுங்க, எப்படி இதை கட்டினாங்க? மலேசியாவில் கட்டினாரு தியாகராஜன் ஸ்தபதி. அவர் தான் சேலத்துலயும் பண்ணாரு. அவர் கூட்டின்னு வந்தா இங்கேயும் பண்ணோம். சரி, சேலம் மலேசியாவில் இருக்கிற முருகரோட ஒரு வித்தியாசமா நாங்க பண்ணோம் எல்லாம் சேர்ந்து. டிசைனிங் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு நேரா இருக்கு. சரிங்க. வலது கையில ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணோம். அங்க வந்து மாலை பின்னாடி. சரிங்க. இதுக்கு நாங்க துண்டு வடிவமைச்சு முடி இயற்கையா இருக்கிற மாதிரி பண்ணோம். ஆமா, மாறு வரைக்கும் அதெல்லாம் வந்து கவசம் இருக்கும். நாங்க ரியலா வந்து முருகனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைனிங். மலை மேல கட்டுறதுன்ற ஒரு சிரமம் இருக்கும். இப்போ தரையில கட்டுறது சிரமம் தான். இது குன்று மேல இருக்குது. இந்த இடம்லாம் நீங்க சொல்றீங்க இது இல்லன்றீங்க, இது எப்படி பண்ணீங்க அது சொல்லுங்க. அந்த பேஸ்மெண்ட் இது தாங்கிச்சு, எப்படி தாங்கிச்சு அது அந்த இடம்? அதுக்கு தகுந்த மாதிரி ஜெயலலிதா வச்சு எல்லாம் செக்அப் பண்ணி அது இது இன்ஜினியர் வச்சு அதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் லெவல் பண்ணோம். சரிங்க சரிங்க. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.